தலைப்பு ரொம்ப எளிமையானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. காசு பணம் ரொம்ப முக்கியமா இல்ல சொந்தக்காரங்க உறவு முக்கியமா? ஒருவேளை ஒரு 60 வருஷம் முன்னாடி இந்த தலைப்பு போட்டிருந்தா நான் கூட சொந்தக்காரங்க தான் பேசியிருப்பேன். இப்போ அவர் ஞானதாஸ் ஐயா ஒரு சின்ன டப்பா தான் கொடுத்தார். இதுக்கே டப்பாடா இருக்கு. அவர் அதை கடைசியிலேயாவது கொடுத்திருக்கலாம். அவர் கொடுத்து கலவரத்தை தொடங்கிட்டார். என்னப்பா இது, கொஞ்சம் மைக்க சரி பண்ணுங்க. அது கொடுத்த உடனே இது தாய் வீட்டு சீதனமா? யாரு? வழக்கறிஞர். இது தாய் வீட்டு சீதனம். ஒரு நகை கொடுத்திருந்தீங்கன்னு வைங்க, நம்ம இருக்க முடியும். உடம்புடியிலே வீடு பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன டப்பாவுக்கே இந்த வரத்து வந்தா, ஒரு நகையை கொடுத்திருந்தா இங்கே ஒரு வீட்டை பாருங்க, நாங்க உடங்குடியிலே இருந்துறோம். இப்ப தாய் வீடு வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? உடங்குடி பக்கம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், கருவாடு கிடைக்கும். ரெண்டு பேரும் மாறி மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல அந்த அம்மா அந்த முதல்ல பேசினாங்களே அவங்க, அது அவரை போற போக்குல சொன்னாங்க, ஐயா அவர்கள் இதையெல்லாம் இன்னொன்னு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நாங்க கவிதா அது ஒண்ணு பத்தாதான். அவங்க எந்த அணிக்கு பேசுறாங்கன்னா சொந்த பந்தம் முக்கியம்னு பேசுறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இன்னொன்னும் கொடுப்பார் என்று போகும்போது நினைக்கிறேன். கொடு முடியாது. நம்ம எந்த அணியில இருக்கிறோம்? இந்த பஞ்சாயத்து தேர்தலாம் ஒரு கட்சியில ஜெயிச்சவன் அடுத்த கட்சிக்கு ஓட்டு போறான். எந்த கட்சினே மறந்து, காரணம் வேற. அந்த மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. இந்த அணி மாறி ஓட்டு போடுற கேஸா போச்சு. என்னத்த சொல்ற, இதுல அம்மாவை வாங்க முடியுமா? இப்ப நாங்க யாராவது அம்மா வாங்க முடியும்னு சொன்னோமா? அம்மா இருந்ததே மறந்துட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அம்மாவை வாங்குன்னு நாங்க எங்க அணியில யாராவது சொன்னோமா? ஒண்ணும் கிடையாது. அதுல வழக்கறிஞரா ரூல் படி தாயின் கருவறைக்குள் திரும்ப போக முடியுமா? உள்ள இருக்கிற புள்ள வெளியே வர்றதுக்கு 50,000 ரூபாய் செலவாகுதுமா. அவ ஒரு தடவை வந்ததுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க அப்பா பரிதாபமா பாக்குறாரு. 50 பேர் நீங்க வேற பாருங்க, 10 டெலிவரினா 8 சிசேரியன். சிசேரியன்றதா நார்மல். இப்ப டெலிவரி நார்மலா சிசேரியனான்னு கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது, சிசேரியன் தான் நார்மல். நார்மல் தான் இப்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. 50,000 ரூபாய் ஒரு தடவை வர்றதுக்கு. இதுல ஓயாமல் போக முடியுமான்னா என்னம்மா இது, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? கருப்பட்டி தருவாங்கம்மா, கவலைப்படாதீங்க. அதுக்காக இம்புட்டு ஓடக்கூடாது. அதுல சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏழை வீட்டுல மழை பெய்யுது, உடனே அந்த பையன் வந்தான்னா அந்த அம்மா ஓடியாந்து அவன் மழையை திட்டுமா. முதல்ல அவன் மழை வரலைன்னு நொந்து கிடக்கான். தை மாசம் தொடங்குனதுக்குள்ள மண்டையை பழக்குது வெயில். அதுல அந்த அம்மா வந்து மழையை திட்டுமா. அப்புறம் சேல தலைப்பை எடுத்து அவனை துவட்டுமா. ஏன் அந்த வீட்டுல துண்டு இல்லையா? நீங்களே நைட்டி போட்டு வர்றீங்களம்மா, எந்த சேலத்தை? எனக்கு தெரியல இப்படியெல்லாம். சரி, இவைய அப்படி செய்யறாங்கல்ல. பணக்கார வீட்டுல மட்டும் யாருமே பார்க்க மாட்டாங்களாம். அதாவது பணக்கார வீட்டுல எல்லாம் அந்த பிள்ளைய பத்தி அப்படி ஓரத்துல போட்டுருவாங்க. ஏழை வீட்டுலதான் தூக்கி வச்சு ஆடிட்டு திரிவாங்க. இந்த எவ்வளவு நாளைக்குமா இப்படி பேசுவீங்க? இங்க நிக்கிற வண்டியெல்லாம் BMW இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காசு இருந்தால் உறவுகள் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? காசு இருக்கிறவனைத்தான் உறவு மதிக்கும். அதான் உண்மை. காசு இல்லாதவனுக்கு உறவு வராது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சொல்ற பிச்சைக்கார கிழவி ₹1,00,000 வச்சிருந்ததா. ஜான்சி வந்து இன்னைக்கு நல்ல ஜோக் அடிக்கிறதுன்னு ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க. கோயில் வாசல்ல பிச்சை எடுத்திருக்கு. அது வயசுல முடியல, உடனே உள்ள பார்த்துருக்காங்க ₹1,00,000 மேல இருந்திருக்கு.
இப்ப நான் தெரியாம கேட்கிறேன், அந்த ஊர்ல அதுக்கு சொந்தக்காரன் எவனுமே இல்லையா? இல்லையா? இருந்திருக்காமா. அதுதான் சொல்லியிருக்கேன், வீட்டுக்காரர் இறக்கும் வரை நான் பிச்சை எடுக்கவில்லை, வீட்டுக்காரர் இறந்த பிறகுதான் பிச்சை எடுக்க போனேன். அப்படின்னா ஒண்ணு அவன் சொந்தக்காரங்க எவனும் அதை சேர்த்துக்கல, வீட்டுக்காரர் இருக்க வரைக்கும் தாமா வீட்டுல மரியாதை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி என்ன செய்யணும்னு அந்த பாட்டி சொல்லி இருக்கு. இன்னமும் ஆம்பளைகளுக்கு மரியாதை இல்லை. அப்புறம் இந்த கிழவி நிலைமை தான், எவனும் சேர்த்துக்க மாட்டேன். அப்புறம் இந்த நகையெல்லாம் உருக்கி உள்ள வச்சு பத்திரமா உட்கார்ந்து இருக்கணும். அது 1,00,000 ரூபாய் வேற சேர்த்து வச்சிருக்கு. நல்லா யோசிங்க, இந்த உலகம் முழுக்க சொந்தக்காரர்களும் கைவிட்டாலும் வீட்டுக்காரர் இல்லாமல் போனாலும் வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்று அந்த கிழவிக்கு தெரிந்திருக்கிறது, இந்த 3 பேருக்கு தெரியவில்லை. இது அந்த பாட்டி சொன்ன கதையில இருக்கு. இவங்களுக்கு வயசான பிற்பாடு தெரியும். இந்த பாட்டி என்ன சொல்லி இருக்கணும், எனக்கு இனிமே எதுவும் தேவையில்லை, இந்த ரூபாயெல்லாம் எங்கிட்டயா தூக்கி போட்டுறேன், எனக்கு உறவுகள் தான் வேணும்னு பார்த்துச்சா அது இறுக்கி பிடிச்சிட்டு தூங்கும் போது தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்கோம். ஏன்னா உள்ள 1,00,000 இருக்கு. பேசுறீங்க இந்த அம்மா முன்னாடி முதல் பேச்சாளர் அவங்க ரொம்ப அருமையா பேசினாங்க. ரூபா நோட்டு செல்லாமல் போகும். ஆமா, அது உண்மையா. நம்ம ஊர்ல எது வேணாலும் எப்போ வேணாலும் செல்லாமல் போகும். அதை பத்தி நாங்க ஒன்றும் சொல்லலை. ஆனா செல்லாமல் போன நோட்டை கொடுத்துட்டு வேற நோட்டு வாங்கினீங்களா இல்லையா? என்னையா வாங்கணுமா இல்லையா? வாங்கணும். 1000 ரூபாய் செல்லாம போச்சுன்னா அப்படியே தூக்கி பாத்ரூம்ல போட்டோம், இல்ல தீ வச்சு எரிச்சோமா? இல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 வாங்கணும்ல. இப்ப போன வாரம் ஒரு 2 பாட்டி கோயம்புத்தூர்ல 36,000 ரூபாய் வச்சுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கு. இது செல்லாம போச்சுன்னே எனக்கு தெரியாது பாரு. நீ ஒவ்வொருத்தர்கிட்ட அவர் வந்து சொல்லிட்டா செல்லாம போக பாரு. அப்படின்னா எல்லா நிலைகளிலும் பணம் தேவை என்பதுதான் உண்மை. இது செல்லாம போச்சு. ஒரு விஷயம் அவங்க சொன்னது, தென்காசியில யாரோ ஒரு மனுஷன் ஒரு குழந்தை சாப்பிட்டதுக்கு பணம் வேணும்ட்டாரு. ரொம்ப நல்ல செய்தி அது, அதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம். எங்கேயோ யாரோ ஒரு 2 நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஆனா நான் இந்த தாய்மார்கள்ட்டெல்லாம் கேட்கிறேன், சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா போறதுக்கு முன்னாடியே செய்முறை நோட்டுன்னு ஒண்ணு எதுக்கு எடுக்கிறீங்க? செய்முறை நோட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த நோட்டுல நம்ம பேரை போட்டு, இப்ப ஜான்சி கல்யாணத்துக்கு செய்தது 1001 எழுதுறீங்களா இல்லையா? இந்த பக்கம்லாம் அது கிடையாதா? என்னம்மா அமைதியா இருக்கீங்க? நீங்க என்ன செய்யணும்? எனக்கு உறவுதான் முக்கியம். அவர் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறார், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, அவருக்கு ஒரு 1,00,000 எழுதுவோம். போயிருக்கீங்களா இன்னைக்கு? அவன் 101 செஞ்சிருக்கான், 111 செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமம் போடுன்னு அர்த்தம். எப்படி கணக்கு பாக்குறீங்க? செய்முறை நோட்டு ஏன் வச்சிருக்கிறீங்க வீட்டுல? எல்லாருக்கும் திறந்த மனம் இருக்கிறதா? இல்ல அதுல அவர் ஒரு நாள் சம்பள பணத்தை தொலைச்சிட்டு வந்தாரா, அவங்க வீட்டுக்காரமா சேர்த்துக்கிருச்சான். அடுத்த மாசம் வரும்ல சம்பளம், வரும்ல. வேலையை தொலைச்சிட்டு வந்திருந்தாருன்னா விரட்டி விட்டுருக்கோம். அவரே ஏதோ ஒரு வேலை செஞ்ச இடத்துல கலவரம் பண்ணி அடிதடி பண்ணி அவங்க வீட்டை விட்டு நீ வேலைக்கு வேணாம்னு அனுப்பியிருந்தாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா, பா எங்க அப்பாட்ட போய் பஞ்சாயத்து போனோம்னு சொல்லியிருக்கோம். 1 மாசம் சம்பளம் போச்சு, திரும்பி அடுத்த மாசம் வரும்ன்ற நம்பிக்கையில இரு இப்படிட்டு மனசுக்குள்ள திட்டி இருக்கு. இப்படி பைத்தியக்காரனை கட்டி நான் என்ன பண்ணேன் சொல்லியிருக்கோம். இதுதான் உண்மைங்க. அதுல இன்னும் அந்த ஒண்ணு சொன்னாங்க, கோமாவில் ஒரு தாய் அர்ஜென்டினாவில். எனக்கு இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ண மாதிரியே இருந்தது. ஏன்னா ஞாபகம் இருக்கும்ல, இந்த அந்தமாவுக்கு தெரியும். அது ஆரம்பிக்கும் போதே ஒரு கதை ஆரம்பிச்சு, ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு வாலிபன் சொல்லுவாரு, அருப்புக்கோட்டையில் ஒரு வாலிபன், திருநெல்வேலி ஒரு வாலிபன் போதகர் சொல்லவே மாட்டாரு. நான் பார்க்க இதுவரைக்கும் சொன்னது இல்லை. ஒருவேளை ஐயா இங்கேயும் கேட்டாலும் தெரியல. அர்ஜென்டினாவிலே ஒரு தாய் கோமாவிலே இருந்த குழந்தை, அது கேட்ட உடனே அவ வந்து எழுந்து பால் கொடுத்துட்டு திரும்ப கோமால போயிட்டாளாம். அதான் எனக்கு பயமா இருக்கு.
நான் சொல்லல, அந்த மாதிரி சொன்னாங்க. கோமாவில் போயிட்டாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒரு சொந்தம் வந்து எழுப்புனா நீ அந்த அம்மா எந்திரிச்சு அதுக்கப்புறம் கோமால இருந்து விடுதலை ஆனான்னு சொன்னா பரவாயில்ல. என்னைய பீரியடா நடக்கும் போது அந்த ஒரு படம் வந்தது கோமாளின்னு, எவ்வளவு நாள்டா கோமால இருந்தா 16 வருஷமா அப்படின்னு. என்ன கதை மாதிரி கதை சொல்லல, நடந்ததுதான். இப்ப அந்த குழந்தை எழுப்பினோடனே அவங்க எந்திரிச்சிருக்கிறாங்கல்ல, இப்ப திரும்ப எது கோமால போனாங்க, வீட்டுக்காரங்க பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மாமியார பார்த்துருப்பாங்க. ஐயோ இது கூட இருக்கக்கூடாது, நான் கோமாலே போயிட்டேன். கதைகளையா இப்படி சொல்லுங்கம்மா. ஒரு அம்மா வந்து வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்காரு, மாரத்தான்ல ஓடிச்சான். ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மாரத்தான் ரேஸ்ன்றது 42.2 மைல், 42.2 மைல் ஓடி ஒரு அம்மா வீட்டுக்காரரை காப்பாத்திருக்கு. இங்க இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஓட சொல்லுங்க பாப்போம். யாராவது ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்கல்ல. ஏன் ஓடுச்சு? உடம்பு சரியில்லாம போன வீட்டுக்காரரை காப்பாத்துறதுக்கான காசு இல்ல. ஒருவேளை அது வசதியா இருந்திருந்தா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு சும்மா இருந்திருக்கும். காசு எப்ப இல்லையோ அப்போ நீங்க 42 மைல் இல்ல 420 மைல் கூட ஓடணும். அதானே உண்மை. ஏன் நம்ம ஆளுங்க எல்லாரும் வெளிநாடுகள்ல போய் சம்பாதிக்கிறாங்க, இங்க சொந்த பந்தம் இல்லையா? இங்க இருந்து இந்த பக்கம் சிங்கப்பூருக்கும் அந்த பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு கல்ஃப்ல, அங்கேயும் போய் உட்கார்ந்து இருக்கானே நம்மால். ஏன் உட்கார்ந்து இருக்கான்? காரணம் அங்கே சென்று சம்பாதித்தால் தான் இங்கே இருக்கிற சொந்த பந்தம் சந்தோஷமாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் தெரியும். அந்த அணியே அப்படித்தான் இருக்கு. 1-2 மட்டும் சொல்லிடுறேன். நீங்க இந்த இடத்துல பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்க மனம் திரும்புகிற ஒரு மனிதனை தேவதூதர்கள் விரும்புவார்கள். எப்படி விரும்புவார்கள் அப்படின்றதுக்கு லூக்கால ஒரு சின்ன உவமை சொல்றார். என்ன உவமைனா, 10 வெள்ளிக்காசு இருக்கு ஒரு பாட்டிக்கிட்ட. அந்த 10ல 1 காணா போயிடுது. காணா போனா என்ன செய்வா அவ? அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இருக்கா இல்லையா? இப்ப என்ன செஞ்சிருக்கணும், 10 போனா 10 இருக்குல்ல, 1 போனா போதுன்னு விட்டுருக்கலாம்ல. அப்படின்னா பரலோக ராஜ்யம், அதற்கு மனம் திரும்புகிற ஒரு மனிதனை பற்றி பரலோகத்துல எப்படி மகிழ்ச்சி வருமா? காணாமல் போன ஒரு காசை கண்டுபிடித்தது போல் மகிழ்ச்சி வரும்னு சொல்லுகிறார் என்றால் வேறு எந்த ஓம்பையும் சொல்லல. காணாமல் போன சொந்தக்காரனை போய் கூட்டு வந்தோம்னு சொல்லல. சொல்லிருக்கணுமா இல்லையா? என்ன மாதிரிங்க சார், காசு இருந்தா தான் முடியும். டிஎன்பிஎஸ்சியில பாஸ் ஆகணுமா? அதுக்கு ராமநாதபுரம் வேணும். 2 இங்கில எழுதலாம். இப்பதானே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் போனதெல்லாம் போயிருச்சுல, போன வண்டியெல்லாம் போயிருச்சு இல்லைங்க, புது வண்டியை தானே பிடிச்சிருக்காங்க. காசு என்னென்ன செய்யுதுங்க? காசால முடியுங்க. அது நான் காசு நல்லது சார், காசு வேண்டாம்னு சொல்லப்படாது. இந்த உலகத்துல காசு தேவை. ஏன்னா பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற விஷயங்களை சொல்றேன். நீங்க நம்ம சர்ச்சைகள்ல நிறைய பேசுறோம்ல ஐயா, இது தெரிஞ்சதுனால, பூமியிலே பொக்கிஷங்களை உங்களுக்கு சேர்க்காதீர்கள், எங்க கிட்ட கொடுத்துருங்க. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்னு இருக்கு. நம்ம என்னைக்காவது இதை நினைவில் வச்சிருக்கோமா? சொல்லுங்க ஐயா. என்ன செய்யணும்? போய் அந்த லாக்கர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து, உனக்கு 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்ன என்ன செய்யணும்? என்னம்மா செய்யணும்? இந்த பாட்டியை பார்த்து கொடுத்துடணும்.
2இல் 1 தரித்திரருக்கு கொடு. கொடுத்துருக்கிறோமா? அப்படின்னா அது அது பாட்டுக்கு இருக்கட்டும், லாக்கர் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அப்படித்தானே இருக்கிறோம். அப்படித்தானே இருக்கிறோம். உறவுகளிலே ஏதாவது ஒன்று நசிந்து போனால், ஏதாவது ஒருவர் கஷ்டப்பட்டுக்கிற நேரத்தில் யார் கை நீட்டி இருக்கிறோம்? நம்ம பேசுறதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்ல. உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்கு யாத்திராகமத்துல. அதுல தானே இருக்கு. நாங்க இப்ப யோவான் சுவிசேஷத்துக்கு அப்படிலாம் வந்துட்டோம். அப்படின்னா தயவு செய்து யோசிங்க, இந்த உலகம் எங்கே போய்கொண்டு இருக்கிறது? இப்ப பைபிள்ல பணம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமானதுன்னு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் நீதிமொழிகள்ல 22:7 நீங்க படிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. 2 வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பணக்காரன் ஏழையை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எப்போது நீ அடிமையாகிறாய் என்றால், நீ எப்போது காசு இல்லாமல் போகிறாயோ அப்போது அடிமையாகிறாள். அப்போது நீ முதலில் சேர்க்க வேண்டியது பணத்தை தானே. இல்லைன்னா அவர் சொல்வாரா, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். அவரே வரி கட்டும் போது ஒரு மீன் கொண்டு காசு கொடுத்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நமக்கு தர மாட்டேங்குது. நம்ம காசு கொடுத்து மீன் வாங்குறோம். இதுதான் உண்மைங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். சொந்த பந்தம் நம்மோடு வருமா காசு இல்லாவிட்டால்? இதுவும் நீதிமொழிகள், நீங்களா போய் பாருங்க. 19:7 தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே. அவள காலத்துல இருந்து இப்படிதான் இருக்கு. இந்த அம்மா மட்டும் சொல்றாங்க, நாங்கள் யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வோம், காசு இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் ஐடியல் மட்டும் இன்னொன்னு தரணும். நாமே அதை மட்டும் வரைச்சி விட்டுருவோம். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். என்ன எவ்வளவு வலுவான வார்த்தை இது! சகோதரர் பகைக்கிறார்கள், சிநேகிதர் தூரமாகிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவன் தரித்திரன். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன அதே விஷயத்துல இப்படியே இருக்கையா, என்ன செய்வீங்க நீங்க? காசு சேர்த்துதானே ஆகணும். ஜான்சி இன்னைக்கு நிம்மதியா போக மாட்டாங்க. ஜான்சி எங்க நிம்மதியா போக? இதுதாங்க உண்மை. ஒரே ஒரு செய்தி மட்டும், இந்த உலகத்துல சொந்த பந்தம் வேண்டாம்னு நான் சொல்லல. இந்த தலைப்பு, இந்த நிகழ்ச்சியை நடத்துறதே ஐடியல் தான். சொத்து சுகம் அப்படின்றது ஐடியல், சொந்த பந்தம்ன்றது ஐடில். ஐடியல்னா சோம்பேறித்தனமா உட்கார்ந்து திங்கிறதுன்னு அர்த்தம். சொத்து சுகம் ஐடியல். ஐடியல்னா லட்சியம். அது உங்க எதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா, லைஃப் ஐடியலா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். அது இருந்தால் இந்த சமூகத்தில் நிறைய நீங்க செய்ய முடியும். வருமானத்தை வைத்துத்தான் ஒரு ஊர் ஊராட்சியா நகராட்சியா மாநகராட்சியான்னு பிரிக்கிறாங்க. வருமானத்தை வைத்துத்தான் ஒரு குடும்பத்தின் அந்தஸ்தை இந்த சமூகம் தீர்மானிக்கிறது. வருமானத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் வைத்துத்தான் இந்த உலகம் ஒரு நாட்டையே மதிக்கிறது. நாம இன்னும் வளர்ந்து வருகிற நாடாகத்தான் இருக்கிறோம். அமெரிக்கா வளர்ந்த நாடாக இருக்கிறது, சிங்கப்பூர் வளர்ந்த நாடாக இருக்கிறது. காரணம் என்ன? எந்த நாடு காசுல நிறைய இருக்கும். இப்ப 31 எல்லாரும் பயந்து கிடக்காங்க. ஏன்னா பட்ஜெட் அப்பதான் போட போறாங்க, என்ன வரி வருமோன்னு பயந்து கிடக்கிறான். வருமானம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல வருமானம் தான் அவமானங்களை விட்டு உங்களை அகற்றும். உங்களுக்கு வருகிற அவமானங்களை எல்லாம் அகற்றக்கூடியது. அது உண்மைங்க. அது காசு இல்லாத வாழ்க்கை இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாரு, கடைக்கு போய் நிக்கிறாங்க. நீங்க இது ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆலுக்காஸ் என்னென்னமோ கடையெல்லாம் இருக்குல்லங்க, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
அப்புறம் ஜிஆர்டி. இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த ஊரில் லாங் செயின் போட்டே பழகிருக்கீங்க. அதுக்கு தானே கூட செலவாகும். வேற இவ்வளவு லாங் செயின் இந்த பகுதியில் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு, ஃபேமஸா இருக்கு. அது இல்லாத வீடுகளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அங்கிட்டு வந்து அத்துட்டு போயிருக்கான். அப்படின்னா இங்க வசதியும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு பெரிய ஜிஆர்டி கடைக்கு போயிருக்கிறீங்க, 10 பவுன்ல ஒரு பெரிய லாங் செயின் வித் பெண்டன்ட். பெண்டன்ட்னா அந்த டைமண்ட்ல ஒரு சின்ன பெண்டன்ட் வச்சு அங்க சொல்லி இருக்கிறீங்க. அவரை எடுத்து காட்டுறாரு, ஜிஆர்டில காட்டுறாரு. நிச்சயமா 10 பவுன் தான், ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் இருக்குமா இன்னைக்கு. இது எல்லாம் சேர்த்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வச்சிருக்கிறீங்க. உங்க பக்கத்துல இன்னொரு ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அது கழுத்துல கயிறு போட்டிருக்கு. காசு இல்லாத ஒரு குடும்பம். அது ஒரு மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு செய்முறை செய்யணும், மோதிரம் வாங்கணும். ஏன்னா பாட்டி இல்லையா, மோதிரம் வாங்குறதுக்கு அது வெயிட் பண்ணுது. அதை முதல்ல அந்த கடைக்காரர் உங்களை கவனிப்பாரா, அந்த அம்மாவை கவனிப்பாரா? அது 1 கிராம் மோதிரம் கேட்குது. அங்க நீங்க 10 பவுன் செயின் ஆர்டர் கொடுத்து டைமண்ட் பெண்டட்டோட வாங்கி வச்சு உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல அவர் போன் 3 போன் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 3 போனை பார்க்கறாரு, நம்மளையும் பார்க்கறாரு. இப்படி ஒரு காட்சியை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. 10 பவுன் வச்சு வாங்குற உங்களுக்கு அவர் கூல் ட்ரிங்க்ஸ் வரவா, என்னென்ன இருக்கு அப்படின்னு அப்படி போவாரு. ஒரு டைரி கொண்டாந்து கொடுப்பாரு, ஒரு பெரிய சூட்கேஸ் மாதிரி ஒன்று எடுத்து கொடுப்பாரு, ஒரு 5 பர்ஸ் எடுத்து கொடுப்பாரு. மேடம் நீங்க என்ன இங்க உட்கார கஷ்டமா இருந்ததுன்னா அந்த ஏசி ரூம் உள்ள வாங்கல. அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் கவனிக்கவே மாட்டாங்க. அது 2 கிராம் மோதிரம்னு அவன் காட்டினா, இல்ல தம்பி 1 கிராம்ல இருக்கான்னு பாரு சொல்லுகிற அந்த தாயின் மனநிலையை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காது? சார் இது எல்லாத்தையும் விடுங்க. சர்ச்சில் காணிக்கை பை வருதுல்ல, இந்த பை வரும்போது 1000 ரூபா நம்ம கையில இருந்து எடுத்து போடுறோம். அப்பெல்லாம் 2000 ரூபாலாம் போடுறது நம்ம கோயில்ல ரொம்ப சாதாரணமா போச்சு. ஏன்னா காணிக்கை எவ்வளவு வருது, இங்க போற டயசிஸ் ஆட்களா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த 2000 போடுறவருடைய கம்பீரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதே நேரம் பைக்குள்ள கையை விட்டுட்டு ஒரு 50 பைசாவை எடுத்து பார்த்து திரும்பி வச்சுக்கிறாள், நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? கோவில் என்பது அப்படிப்பட்டவர்களும் இருக்கிற இடம்ன்றதை என்னைக்கு மறந்துடாதீங்க. அவங்க தான் அடிப்படை இந்த ஊர்ல. நான் பார்த்துருக்கிறேன் ஐயா, பாட்டு பாடி போகும்போது, கேரல்ஸ் பாடி போகும்போது அந்த காலத்துல 50 பைசா இல்ல, 25 பைசா இல்ல, 5 பைசா போட்ட ஆளுகளெல்லாம் நான் மாணவ பருவத்துல பார்த்துருக்கிறேன். அது கூட இல்லாத மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? வறுமை என்பது அவர்களை விரட்டி 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 ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. வறுமைக்கு வாசனையே தெரியாதவர்கள் தான் காசை பத்தி வேணாம்னு பேசுவாங்க. வறுமையின் வாசனை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது போட்டு பெறட்டும். திருக்குறளை சொல்வான், இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்புன்னு. நேற்று வந்து என்னை கொன்ற அந்த பசி துன்பம் இன்னைக்கு வருமானு அவன் கேட்பானே. பசி துன்பத்தை உணராதவர்கள் பேசுகிறார்கள். உணர்ந்தவர்கள் காசு சேருங்கள், சொந்தக்காரர்கள் தானாக வருவார்கள். பென்ஷன் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பென்ஷன் வாங்காத தாய் தந்தைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுதான் உலகறிந்த உண்மை. பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுங்க, வேண்டான்னு சொல்லல, பிரியம் காட்டுங்க, சொந்தத்தை சேருங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி காசை சேர்த்துக்கங்க. அதுதான் நிம்மதியான உத்தரவாதமான வாழ்க்கையை வழங்கும் என்று சொல்லி நம்முடைய மகிழ்ச்சிக்கும் நம்ம சொந்தக்காரங்க மகிழ்ச்சிக்கும் பெரிதும் தேவை சொத்து சுகமே. அது உடன்குடியில மட்டுமல்ல, உலகம் சுத்தினால் இதுதான் உண்மை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிச்சயமா கருப்பட்டி கிடைக்கும் என்றும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பாவிகளா, பெரியவர்களே, ராஜா கொஞ்ச நேரம் நம்மளை பூரா போட்டு அசத்தி எடுத்துட்டார். காசு இல்லாம கதை நடக்காது அப்படின்னு
கொஞ்சம் விவிலியத்துடைய வாய்மைகளை நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அது நம்ம ஆயர்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் விவிலியத்திலிருந்து எடுத்து நிறைய செய்திகள் அங்கே இங்குமா சொல்லி காசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு. அது இல்லாதவன் கதை நடக்காது. இந்த ஊர்ல அப்படித்தான். கதவை சாத்தடி, கையில் காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடினா ஒரு தாய்க்கழிவு. காசு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இருந்தால் தான் நம்முடைய கதையே நடக்கும். வாழ்க்கை மெல்ல மெல்ல மகிழ்ச்சியாக விரிவதற்கு அது இல்லாமல் நடக்காது. நேற்று நம்முடைய குடும்பங்கள் இருந்த நிலவையும் இன்னைக்கு நம்ம வளர்ந்திருக்கிற வளர்ச்சியும் பார்க்கிற போது இந்த சாதனையை சாதித்ததே காசு தானே. இந்த லாங் செயின் எப்படி வந்துச்சு அவர் கேட்குறாரு பாருங்க, எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாருங்களேன். காசு நான் இருந்தால் அது என்னென்ன வேலையெல்லாம் பண்ண தெரியுமா? அது உருட்டும் புரட்டும் என்னென்னவோ வேலையெல்லாம் பண்ணிடும். அதனால் பணம் மனிதனை ஆடுகிறது. இந்த பணம் தான் நமக்கு வீடுகளில் சந்தோஷத்தை கொண்டு வருதுன்னு சொல்ல 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 ரேவதி அம்மா என்னடா நான் சொல்ல போறேன், நம்ம என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. வாங்க லாங்